ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லைன்னு மிகப்பெரிய ஒரு புலம்பலை எல்லாரிடமிருந்தும், நான், நீங்கள் மற்றும் அனைவரிடமிருந்தும் இந்த வார்த்தை வருவதை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் இல்லாத நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த நிம்மதி நம்ம கையில் அகப்படவே படாது. அது நம்மளும் உணர்ந்திருப்போம். அடுத்தவங்க அவர்களுக்கு நிகழ்ந்த அனுபவங்களை சொல்லி நம்மிடம் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுதும் நாம் உணர்ந்திருப்போம். ஒரு பெரிய தோட்டங்க, அழகான ஒரு பசுமையான மரங்களையும் செடி கொடிகளையும் புல் பூண்டுகளையும் தன் நகத்தை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு தோட்டம், ஒரு கார்டன், ஒரு பூந்தோட்டம். அதில் ஒரு அழகான ஒரு பல வண்ணங்களை உடைய வண்ணத்து பூச்சி, இறகுகளை உடைய பல வண்ணங்களை தன் நகத்தை கொண்ட டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸை தன் நகத்தை கொண்ட ஒரு வண்ணத்து பூச்சி, மிகவும் ஒரு பெரிய சைஸில் உள்ள அழகான வண்ணத்து பூச்சி பறந்த போது நம்ம மனசை மயக்குது. அங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களோட மனசை ரொம்ப மயக்குது. அந்த வண்ணத்து பூச்சியை தேடி நீங்கள் அதை பிடிக்க ஓடுறீங்க. அந்த வண்ணத்து பூச்சியை எப்படியாவது பிடித்து அதை என் அருகில் வைத்து அதனுடைய அழகை கண்டு ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அந்த பட்டாம்பூச்சி, அந்த வண்ணத்து பூச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விட்டு உங்களது கையில் அகப்படாமல் அது பாட்டுக்கும் அதனுடைய திசையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடைசி வரைக்கும் தோட்டத்தை அந்த எல்லை வரைக்கும் ஓடுறீங்க. அதான் உங்களால் பிடிக்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். சரி, போனால் போயிட்டு போகுது, பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கவனம் அந்த தோட்டத்தின் அழகில் குவிகிறது. எண்ணற்ற தாவரங்களை, பசுமையான மரங்களை, கனிகளை, செடி கொடிகளை, புல் பூண்டுகளை, அற்புதமான ஒரு பசுமையுடைய அந்த தோட்டம் உங்களது கவனத்தை ஈர்த்து வண்ணத்து பூச்சியிலிருந்து உங்களது முழு கவனமும் அந்த தோட்டத்தில் குவிகிறது. அதனுடைய அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். தோட்டத்தினுடைய அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்படியே உட்கார்ந்து வினாடிகள் நிமிடங்கள் ஆகின்றன. நிமிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் ஆகிறது. எந்திரிக்க மனசில்லை. அப்பொழுது திடீர்னு பார்த்தா நீங்கள் தேடி பிடிக்க ஓடிக்கொண்டிருந்த அந்த பெரிய அழகிய வண்ணத்து பூச்சி நீங்கள் கூறாமலே, நீங்கள் தேடாமலே, உங்களுடைய முயற்சிகள் எதுவும் இல்லாமலே உங்கள் தோளில் வந்து அமர்கிறது. உங்களால் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் தேடாத ஒரு விஷயம் உங்கள் தோளில் உட்காருது. அதனுடைய அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். வாழ்க்கை அப்படி தாங்க. அந்த வண்ணத்து பூச்சி தான் நிம்மதி. அந்த தோட்டம் தான், அதில் உள்ள அந்த பசுமையான புல் பூண்டுகள் தான் நமக்கு இறைவன் அள்ளி கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகள். எப்போ நம்மள்கிட்ட உள்ள அற்புதமான இறைவன் அள்ளி வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து இறைவனுக்கு நன்றி பாராட்டி அந்த சந்தோஷத்தை உணர்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த நிம்மதிங்கிற வண்ணத்து பூச்சி நம்மையும் அறியாமலே, நம்ம கேட்காமலே நம்மள்ட்ட வந்து உட்காருது. அவ்வளோதாங்க வாழ்க்கை. ரொம்ப சிம்பிள். இல்லாத விஷயங்களை எண்ணி கவலைப்படாமல் இருக்கின்ற இறைவனின் அருட்கொடைகளை நினைத்து சந்தோஷப்படுவோம், நிம்மதி அடைவோம். மிக்க நன்றி.